எஃப்எஃப்ல லாஸ்ட் எபிசோடு என்ன பார்த்துருப்போம்னா, ஜங்குக் அம்மா வந்து அவங்க வீட்டில் மாட்டியிருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஜங்குக்கையும் போட்டு கொடுத்துருப்பாங்க. சரி, ஓகே, அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். உடனே ஜங்குக் அப்பாவும் அப்படியே செம்மையாக காண்டாகிறாரு. என்னடா ஜங்குக், இதெல்லாம் நீ படிக்கணும்டா, காலேஜ் போகணுடா, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, ஃபைனல் இயர்டா. அவன் என்னடானா அங்கே போயிட்டான், நீ என்னடானா 2 டேஸில் போயிடுவா. என்னடா இதெல்லாம், உங்களை என்னடா பிரிக்க வாடா போகிறோம், கல்யாணம் பண்ணி வைக்க தானடா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்ல, நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, அப்பா இல்லைப்பா, என்னால் டே இல்லாமல் இருக்கவே முடியாதுப்பா, கண்டிப்பாக என்னால் டே இல்லாத லைஃப்பை நினச்சி கூட பார்க்க முடியலப்பா, அதனால தான்ப்பா நான் இப்படி ஒரு திருட்டுத்தனம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டல்லாக சொல்ல, ஜங்குக் அப்பாவும் என்னமோ போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த சைடு இப்போ ஃப்ளைட்டில் வந்துட்டு நம்ம சுகா ஜிமின் பக்கத்தில் தான் உட்காந்துருக்குறான். நம்ம ஜிமினுக்கு அவ்வளோ ஹாப்பி. அப்போ நீ என்னை அவ்வளோ லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம சுகா பின்ன உன்னை லவ் பண்ணுறியாவா, உன் மேலே உயிரே வச்சுருக்கேன்டா, அதனால தான் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கேன், லவ் பண்ணுறியான்னு பொசுக்குன்னு இப்படி கேட்டுட்ட. என் ஜிமின் பேபியை, இந்த கோழி குஞ்சு பையனை எனக்கு பிடிக்காமல் இருக்குமா சொல்லு, என் உயிர் உலகம் எல்லாமே நீ தான்டா, அதனால தான் உனக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. இந்த சைடு இவங்க 2 பேரும் அப்படியே கொஞ்சம் வந்துட்டுருக்க. இந்த சைடு நம்மகிட்டே பயங்கரமாக ஜங்குக்கை மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே வந்துட்டு ஒரு 2 டேஸ் ஆகுது. இப்போது நம்ம டே வந்துட்டு அவனோட கண்ட்ரியில் இருக்கிறான், நம்ம ஜங்குக் அவனோட கண்ட்ரியில் இருக்கிறான். நம்ம டே வந்துட்டு நம்ம ஜக்கு கிட்ட காலையிலே வீடியோ கால் பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஜேகோப் வந்துட்டு காட்லஸாக அப்படியே குளிச்சுட்டு தலையை தோட்டிட்டு வரான். என்ன இது, எங்கேயோ நொச்சுன்னு சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான். இல்லையே, எலி எதுவும் புகுந்துருச்சா என்ன வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான். அப்படியே கொஞ்சம் அப்படியே பேக் சைடு வந்து அப்படியே ஜன்னல் வழி பார்த்தா நம்ம ஜங்குக் தான். காலங்காத்தாலே வீடியோ காலு அப்படியே டேக்கு கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம டே வெக்கப்பட்டு அப்படியே சிரிச்சிட்ருக்கான். நம்ம ஜேகோப்பு, ஹட்டா பாவி, காலையிலே வாடா, ஏடா டே, நைட்டும் பேசுகிறீங்க காலையிலையும் பேசுகிறீங்க, விடிய வீடியோ கால்லே குடும்பம் நடத்திடுவீங்க போலையே, ஆஹா இவங்க நம்மளை விட மோசமானவங்களா இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகோப் வந்துட்டு போயிடுறான். இங்கே ஒரே ஜிமின் வீட்டில் பயங்கர கவனிப்பு. நம்ம சுகாவுக்கு பயங்கரமாக வந்து கவனிக்கிறாங்க. நம்ம சுகாவை ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. நம்ம சுகாவும் அப்படியே ஜிமின் கூடயே நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறான். அப்படியே ஒரு 1 வீக்கும் ஆகுது. இந்த 1 வீக்கில் வந்துட்டு நம்ம ஜங்குக் வந்துட்டு பயங்கரமாக டேயை மிஸ் பண்ணி இருந்திருப்பான். பட் அந்தளவுக்கு வந்துட்டு நம்ம டேயை விடாமல் வீடியோ கால் தான் பேசிகிட்டு இருந்திருப்பான். எப்படின்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்றப்பையும் வீடியோ காலு, தூங்குறப்பையும் வீடியோ காலு, எல்லா டைமுமே வீடியோ காலில் வச்சுட்டு நம்ம டே தூங்குறது கூட ரசித்து பார்த்துருந்துருப்பான். அந்தளவுக்கு பயங்கரமாக வீடியோ கால் பேசியிருந்திருப்பான். இந்த சைடு டே வீட்லேயும் செம்மையாக இரிட்டேட் ஆகியிருப்பாங்க. என்னடா இவன் டாய்லெட் போனால் கூட வீடியோ கால் தான் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி குளிக்கிறப்பையும் வீடியோ கால் தான், எல்லா டைமுமே வீடியோ கால் தான் நம்ம ஜங்குக்கு. அதே மாதிரி இந்த சைடு ஜங்குக்கம்மாவும் ரொம்ப அதிசயமாக பார்ப்பாங்க. காலையிலே தூங்கி எழுந்திரிச்சோடனே அப்படியே பல்ல துளக்கிட்டே அப்படியே வந்துட்டு அப்படியே வீடியோ காலோடையே அப்படியே கொல்லப்புறம் சைடு போகிறது, அப்படியே வந்துட்டு குளிக்கிறப்ப கிணத்துக்கு போகிறப்பே அப்படியே வீடியோ காலு, கிணத்துல அப்படியே முங்கி குளிச்சுட்டு கூட அப்படியே எழுந்திரிச்சு ஹாய் பேபி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காலில் பேசுகிறது. இந்த மாதிரி சுற்றி உள்ளவங்களாம் ரொம்ப விகாரமாக பார்த்துருப்பாங்க. என்னடா அவன் வித்தியாசமாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி தான் நம்ம ஜங்குக் சுற்றிட்டு இருந்திருப்பான். ஆனால் இதில் ரொம்ப காண்டான ஒரு ஆள்னா ஜேகோப் தான். பாவம் அந்த மனுஷனை அவங்க ஆளோட மொக்கையே விட்டுருக்க மாட்டான் இவன். ஏன்னா எனி டைம் இவன் தான் பேசிக்கிட்டு இருக்கானே. சரி, ரூமில் இருந்தால் தான் அப்படி நசன்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போனால் அங்கேயே வந்துடுவான். சரி, ரூமில் தூங்கினா தான் இவங்க விடிய பேசுகிறாங்களே, மொட்டை மாடியில் போய் தூங்கணும்னு பார்த்தா அங்கேயே வந்துடுவான். எல்லா இடத்துலையுமே வீடியோ கால் தான், எல்லா இடத்துலையுமே வீடியோ கால், எங்கே போனாலும் வீடியோ கால், தோட்டத்துக்கு போனாலும் வீடியோ கால், நான் வீடியோ கால், உட்காந்தா வீடியோ கால், நடந்தா வீடியோ கால், இந்த மாதிரி வீடியோ கால்லே இவங்க லைஃப் ஓடிக்கிட்டு இருக்கு. வீடியோ கால்லே குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க 2 பேரும். இந்த சைடு நம்ம சுகா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறான். எல்லா டூரிஸ்ட் பிளேசஸ்க்குமே லவ்வர்ஸ்லாம் எங்கெங்கே போவாங்களோ அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான பிளேசஸ்க்கெலாம் நம்ம ஜிமின் வந்து கூப்பிட்டு போகிறான். வாவ், செம்மையாக இருக்கே, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா வந்து அப்படியே ரசித்து பார்க்குறான். ஆக்சுவலி அதெல்லாம் செர்ரி பிளாசம்ஸ் தான். ரொம்ப க்யூட்டாக அழகாக அந்த ஃப்ளார்ஸ்லாம் கீழே விழுறத அப்படியே அந்த செர்ரி பிளாசம்ஸில் அப்படியே நனைகிறாங்க. அப்புறம் நிறைய இடத்துக்கு போகிறாங்க. ஐ மீன் அந்த பூவெல்லாம் கொட்டும்ல, அந்த பூ மலையில் இவங்க நனைகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா பிளேசஸ்க்கெலாம் போகிறாங்க. அந்த கப்புள்ஸ்லாம் இருக்கிறது, இந்த மாதிரி இடம், அந்த மாதிரி நிறையா விஷயங்கள், இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக வந்து அவன் டைமை வந்து அவன் பயங்கரமாக வந்து நம்ம ஜிமின் கூட வந்து ஸ்பெண்ட் பண்ணி இருந்திருப்பான். மறக்கவே முடியாத மெமரிஸ்லாம் நம்ம சுகாவுக்கு வந்துட்டு ஜிமின் கிட்ட வந்துட்டு அந்த கண்ட்ரியில் கிடச்சிருந்துருக்கும். ஸோ சுகா வந்துட்டு அந்த கண்ட்ரியை வந்து ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்குள்ளே நடந்து முடிக்க இப்போ 1 வீக்கு முடிய இப்போ நம்ம சுகாவை வந்து டேயோட அப்பா வந்து கூப்பிடுறார். கூப்பிட்ட உடனே நம்ம சுகாவும், மாமா என்ன மாமா நீங்கள் இங்கே அப்படின்னோடனே, டே
ரொம்ப பண்ணாத, உன் பக்கத்து வீட்டுக்காரன் தான் நான் தெரியும்ல. அப்படின்னோடனே தெரியும் மாமா, சும்மா தான், சொல்லுங்க மாமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு தம்பி, படிப்பு ரொம்ப முக்கியம். என்னைக்காக இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. உங்கள் லவ் ட்ரூ தானே, அப்புறம் என்ன உனக்கு என்ன சந்தேகமாக இருக்கா? ஒருவேளை ஜிமினை விட்டு பிரிஞ்சு போயிட்டா ஜிமின் வேறு ஒருத்தனை கரெக்ட் பண்ணிடுவான்னு உனக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்கா? அதனால தான் நீ ஜிமின் கூட இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை புசுக்குன்னு கேட்டு போட நம்ம சுகாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருது. என்னமாமா அப்படி சொல்லிட்டீங்க? அப்புறம் அப்படி தானே தெரியுதுடா, லவ்வில் பொசசிவ்னஸ் இருக்கணும், எல்லாமே இருக்கணும் தான், பட் ஒரு ஸ்பேஸ் தரணும். இன்னொன்று அந்த பிரிதலில் உங்களுக்கு நிறைய காதல் வரும் தெரியுமா? அப்போ தான் அவன் உன்னை மிஸ் பண்ணுவான், நீ அவனை மிஸ் பண்ணுவேன். அந்த டைம் ஆப்பில் உங்களுக்குள்ளே இன்னுமே வந்துட்டு காதல் அதிகரிக்கும், அந்த அன்பு அதிகரிக்கும். நீங்கள் 2 பேரும் நேராக மீட் பண்ணிக்கிறப்போ பயங்கர அன்னோன்யமாக இருப்பீங்க. இதை விட ரொம்ப அதிகமாகும், லவ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும்டா. உங்கள் லவ் இதுக்கு மேலே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும், யாராலையுமே வந்து பிரிக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கும் உங்கள் லவ். அது உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி சொல்ல அப்படியே யோசிக்கிறான். அவரும் வந்து சொல்கிறாரு, இங்கே பாரு சுகா, சொன்னால் கேளு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜங்குக்கெலாம் இருக்கான்ல, அவனும் இருக்கட்டும் சரியா? 1 வீக் ஆயிடுச்சு, ஜங்குக்கு ஒன்றும் இன்னும் வரல. நீ சொன்னில 2 டேஸ் கழிச்சு ஜங்குக்கு வந்துடுவான்னு சொல்லி, பட் ஜங்குக்கு வரல. அவங்க எப்படி அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க, அவங்க 2 பேரும் வீடியோ காலில் பேசிக்கிறாங்க, நீயும் அதே மாதிரி இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்ல, அப்போ தான் நம்ம சுகா யோசிக்கிறான். சரி மாமா, நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறான். இதை வந்து நம்ம ஜிமின் வந்து 2 பேரும் பேசுகிறத பார்க்குறான். நம்ம ஜிமின் பார்த்தது வந்து டே அப்பா பார்த்துடுறாரு. பார்த்துட்டு ஜிமினை கூப்பிடுறாரு. நம்ம ஜிமினும் வரான். வந்தவுடனே நம்ம டேயோட அப்பா வந்து கேட்குறாரு, என்ன ஜிமின் ரொம்ப சுகாவை மிஸ் பண்ணுவியா? உன் சுகா மாமா நல்லா படிக்க வேணாமா? நீ மட்டும் நல்லா படித்து நல்லா லவ்வுங்கிறதே என்னடா சுயநலமாக இருக்கக்கூடாதடா. லவ்வில் வந்துட்டு நீ அவங்கள பற்றி யோசிக்கணும். நீ ரொம்ப நேசிக்கிறல, நேசிக்கிற பர்சனை பற்றி நீ யோசிக்க வேணாமா சொல்லு. நீ நேசிக்கிற உன்னோட மாமா நல்ல பொசிஷனுக்கு வர வேணாமா சொல்லு. அவன் நீ நல்ல பொசிஷனுக்கு வரணுங்கிறதுக்காக தானே அவன் லைஃபையே தியாகம் பண்ணிவிட்டு உன் கூட இருக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கான். நீயும் அவனுக்காக தியாகம் பண்ணணும்ல. நீங்கள் என்னைக்கா இருந்தாலும் சேர தானே போகிறீங்க, உங்களுக்கு எப்படினாலும் கல்யாணம் பண்ணி வைக்க தானே போகிறோம். அப்புறம் ஏன்டா புரிஞ்சுக்கோ, ஏன்டா சின்ன பிள்ளைத்தனமாக இருக்காதடா ஜிமின். என்னடா நீ இப்படி இருக்க? அடுத்து நீ ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறப்ப கூட நீ அங்கே போய்க்கோ, அப்படி இல்லாட்டி சுகாவை இங்கே கூப்பிட்டுக்கூடா, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. உங்களுக்கு இந்த இயர் முடிஞ்ச உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்டா. அவங்க 2 பேரும் ஃபைனல் இயர் முடிச்ச உடனே கன்ஃபார்ம்டா அவங்க 2 பேருக்கு மேரேஜ். அப்படியே ஒட்டுக்கா ஜேஹோப்க்கு உனக்கு உங்கள் 3 பேருக்குமே ஒட்டுக்கா பண்ணி வச்சிடலாம்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா அப்படின்னு சொல்ல நம்ம ஜிமின் வந்து யோசிக்கிறான். ஆமாம், நம்ம ரொம்ப செல்ஃபிஷாக இருந்துட்டோமோ, மாமாவோட ஃப்யூச்சரை நம்ம யோசிக்கவே இல்லை. மாமாக்குன்னு ஒரு ஃப்யூச்சர் இருக்குது, மாமாக்குன்னு ஒரு படிப்பு இருக்குது, மாமா வேறு ஸ்போர்ட்ஸில் வேறு கிங்கு. ஸோ நம்ம ஏன் அப்படி இருக்கோம்? மாமாவுக்கு நிறையா டேலண்ட் இருக்குது, அந்த காலேஜில் அவருக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி ஓகே, மாமாக்கான ஸ்பேஸை நம்ம கொடுப்போம், மாமா படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம ஜிமின் யோசிக்கிறான். டேயை பற்றி யோசிக்கிறான். டே எனி டைமும் ஃபோன் பேசிகிட்டே தானே இருக்கான். ஸோ டே மாதிரியே நம்மளும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் வந்து யோசிக்கிறான். இந்த சைடு நம்ம சுகா வந்து ஜங்குக்கு கால் பண்ணியிருக்கான். நம்ம ஜங்குக்கு எடுக்கவே மாட்டான், ஃபோனை கட் பண்ணி விடுறான். நம்ம சுகாவும் காண்டாகிறான், என்னடா இவன் ஃபோனை எடுக்கவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி. அப்படியே காண்டாகிட்டு இருக்கா. நம்ம ஜிமின் பேக் சைடு வரான். நம்ம சுகா பார்க்குறான், என்ன பேபிங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் நம்ம ஜிமின் சொல்கிறான், இல்லை மாமா, நீ ஊருக்கே போயிடு மாமா, நீ போய் நல்லா படி, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், நான் வெயிட் பண்ணுவேன் இந்த லவ்வுக்காக, உனக்காக நான் எத்தனை வருஷம் ஆனாலும் காத்திருப்பேன். ஆஃப்டர் ஆல் ஒரு வருஷம் என்னால் காத்திருக்க முடியாதா சொல்லு? உனக்காக ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கூட நான் காத்திருப்பேன், என் உயிர் இருக்கிற வரைக்கும் காத்திருப்பேன். ஏன்னா என்னோடய லவ் உண்மை மாமா, எனக்கு நீ தான் வேணும், எனக்கு வேறு யார் மேலேயுமே லவ் வராது, உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் இது ஒன்றும் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை, இந்த நாட்கள்லாம் டக்குன்னு போயிருமாம்மா, எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீ பரவாயில்ல மாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா, நீ வந்துட்டு போ, நீ போய் படி சரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமின் ரொம்ப க்யூட்டாக சொல்கிறான். நம்ம சுகாவும் நீயா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்க்குறான். நம்ம சுகாவுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது, கண்ணும் கலங்குது. நம்ம ஜிமின் அப்படியே நம்ம சுகாவை ஹக் பண்ணிக்கிறான். நம்ம சுகாவும் சரி ஓகே பேபி, நான் உனக்காக போய் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படியே வந்துட்டு மறுநாள் ஆகுது. மறுநாள் இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு நம்ம சுகா வந்து சென்ட் ஆஃப் பண்ண வரான். அம்மா அப்பா, ஜிமினோட அம்மா அப்பா எல்லாருமே நம்ம சுகாவை பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம சுகாவும் ஜிமினை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக பாய் சொல்லிட்டு வரான். அப்படியே மறுநாள் ஆகுது. இப்போ நம்ம சுகா வந்துட்டு ஊருக்கு வந்துடுறான். ஆக்சுவலி நம்ம சுகா அப்படியே பஸ்ஸில் தான் வரான். அவன் வர்றப்பெல்லாம் நினச்சிட்டே வரான். ஆக்சுவலி அவன் ஃப்ளைட்டு ஏறினதுலேருந்து ஜிமினை பற்றியே தான் நினச்சிட்டே வந்திருப்பான். ஜிமின் கூட நடந்த மெமரிஸ், ஜிமின் கூட ரொம்ப ஜாலியாக இருந்தது, அப்படியே அந்த ஸ்னோஸ்லாம் எரிஞ்சு விளாண்டது, அதுக்கப்புறமேட்டுக்கு ஃப்ளாஸ்க்கு நடுவில் அப்படியே பயங்கரமாக விளாண்டது, என்ஜாய் பண்ணது, நம்ம ஜிமினை வந்துட்டு பிரைடால் ஸ்டைலில் தூக்கிட்டு அப்படியே சுற்றுனது, அந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் வந்து நினச்சி பார்க்குறான். அப்படியே மலை மேலே நின்றுட்டு பயங்கரமாக ஜிமின் ஐ லவ் யூன்னு சொல்லி கத்திருப்பான். நம்ம ஜிமினும் சுகா மாமா ஐ லவ் யூன்னு சொல்லி
கத்தியிருப்பான். அதெல்லாம் வந்து யோசித்து பார்க்குறான். எங்கெங்கே போனாங்க, என்னென்ன பண்ணாங்க, எல்லா விஷயங்களுமே யோசித்து பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு அந்த ஹாப்பியான மொமெண்ட்டோடையே வந்துக்கிட்டு இருக்கான். அந்த மெமரிஸ்லாம் நினச்சி பார்த்துட்டு இப்போ சேடான மொமெண்ட் தான், பட் அந்த ஹாப்பியான மெமரிஸோட அப்படியே நம்ம சுகா வந்துட்டு இப்போ வந்துட்டுருக்கான். இப்போ சுகா வந்துட்டு அவங்க ஊர் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்குறான். அப்படியே பச்சை பசேல்னு வயல்வெளி, அந்த ஆலமரம் அதெல்லாம் பார்க்குற அப்போ போல் நம்ம ஜிமின் ஞாபகம் வருது. ஆக்சுவலி நம்ம ஜிமின் வந்து அதில் வந்து ஊஞ்சல் ஆடியிருப்பான். நம்ம சுகா தான் பிடிச்சி தள்ளியிருப்பான். அதெல்லாம் நினச்சி பார்த்து சிரிச்சிட்ருக்கான். அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்தால் ஒரு ஆறு மாதிரி இருக்காங்கலாம், குளிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்து சிரிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு சுகா வந்து பார்க்குறான். நம்ம ஜிமினை வந்துட்டு முன்னாடி பைக் முன்னாடி உட்கார வச்சு சும்மா கெத்தாக வந்து கூப்பிட்டு வந்திருப்பான். அப்போ நம்ம ஜிமின் வந்து லிப்லேயே கிஸ் பண்ணியிருந்திருப்பான். அந்த மொமெண்ட்லாம் யோசித்து பார்த்துட்டு அப்படியே வரான். இந்த இடத்துல நம்ம இப்படிலாம் பண்ணியிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகா வந்துட்டு அப்படியே இறங்கி நடந்து வந்துட்டுருக்கான். அப்படியே வர்ற வழி ஃபுல்லாக ஜிமினோட மெமரிஸ் தான். ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து சடனாக வந்து ஒரு செடிக்கு பக்கத்தில் நிற்கிறான். என்னன்னா வந்து ஒரு இடத்துல வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக வந்து ஒரு அழகான செடியை வந்து நம்ம ஜிமினும் சுகாவும் சேர்ந்து நட்டு வச்சுருப்பாங்க. அதில் அழகாக ஒரு பூ பூத்துருக்கோம். அதை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டே நிற்கிறான். அட செம்பருத்தி பூவே, நீ எவ்வளோ அழகாக இருக்க. ஏன்னா என் ஜிமின் வச்சான்ல, என் பேபி வச்சா எல்லாமே அழகாக தான் இருக்கும். அதுக்கு தனி அழகு தான் என்றைக்குமே அப்படின்னு வந்து காற்றுல அசைகிறது வந்து நம்ம சுகாவுக்கு வந்து தலையாட்டுற மாதிரியே இருக்குது ஒரு ஃபீலு. நம்ம சுகா வந்து அப்படியே சிரிச்சுட்டே, இப்படிலாம் இருக்கவே மாட்டேன், எப்படி இருப்பேன் நான், இரும்பு மனுஷன் மாதிரி இருப்பேன், இப்படி இந்த செடிக்கிட்டையும் பூக்கிட்டையும் என்னை பேச வச்சுட்டியாடா பேபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நினச்சிட்டே சிரிச்சிட்டே நடந்து வரான். அப்போ போல் வந்துட்டு நம்ம ஜேகோப்பு, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புல்லட்டில் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கான். அப்படியே பார்க்குறான், என்ன இது நம்ம பையன் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சடனாக வந்து ஒரு பிரேக்கை போட்டுட்டு, சுகா எப்போடா வந்த அப்படின்னோடனே நம்ம சுகா வந்துட்டு இப்போ தான் வர அப்படின்னோடனே, என்னடா நீ ஷாக்கே ஆக மாட்டியா அப்படின்னோடனே, எதுக்கு ஷாக்காக சொல்கிற அப்படின்னு சொல்லி நம்ம சுகா கேட்க, நீ என்றைக்கு ஷாக் ஆகுற, உனக்கு ஷாக்கு சர்ப்ரைஸ்ன்னு ஏதாச்சும் ஒன்று இருக்கா என்ன, ஒன்றுமே கிடையாது, என்ன பண்ணாலும் எரும மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி தானே இருப்பேன், சரி கூடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகோப் வந்துட்டு அப்படியே பேகெல்லாம் வாங்கிக்கிறான். வாங்கிட்டு உட்காரு, என்ன நீ சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல நம்ம சுகா, சொல்லணும்னு தோணலை. ஏன் சொல்லணும்னு தோணலை, பைத்தியமாடா நீ, ஆல்மோஸ்ட் ஆயிட்டேன்டா, பைத்தியமாட்ட பேசாதடா, வா உட்காரு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகோப் வந்துட்டு பைக்கில் கூப்பிட்டு வரான். அப்புறம் கொரியாலாம் போனீங்க, எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா, சியோல் டவர்லாம் போனீங்களா, எப்படி என்ஜாய் பண்ணிங்களா, ஹாப்பியாக இருந்துச்சா, ஸ்னோஃபால்லாம் என்ஜாய் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம சுகாவும், ஜேகோப்பு தொணங்காத பேசாமல் வா, என்னடா ஒரு கிளுகிளுப்பான மூமெண்ட்ஸ்லாம் லைஃப்பில் நடந்திருக்கோம், எதுவுமே ஷேர் பண்ணலாட்டி எப்பட்றா சொல்கிறா அப்படின்னு சொல்ல நம்ம சுகாவும், ஏன்டா பேச மாட்டேன், வாய்க்கிலேயே நல்லா பேசுவேன், ஆள் அந்த பக்கத்து தெருவில் தான் இருக்கா, தட்டி விழுந்தால் அங்கே தான் விழுவோம், மூக்கு அங்கனுக்குள்ள தான் உடையும், தக்காளி சட்னி அங்கே தான் தெரிக்கும், உடனே ஆள் வந்துடுவா, எனக்கு இப்படியா, தட்டி விழுந்தா என்ன, தாவி போய் விழுந்தா கூட என் ஆள் கிட்டத்தில் நான் போக முடியாதே, ஏன்டா நீ பேச மாட்டேன், ஏன் பேச மாட்டேன், உன் வாய் நல்லா வக்கனையாக பேசுவேன், போடாடே போ அப்படின்னோடனே நம்ம ஜேகப்பும், ஐயோ பையன் ரொம்ப காண்டாகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பைக்கை வந்து நிறுத்துகிறான். நம்ம ஜங்குக் அம்மா அப்படியே பார்த்தோன்னே, எம்மா என் புள்ள வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கட்டி பிடிச்சி ஒரே அழுக, என்னடா உன்னை பார்க்காம அம்மாவால் இருக்கவே முடியலடா, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டா, எப்படா நீ அம்மாவை பார்க்காம இருந்த, ஒரு வாரமாக எனக்கு சோறு தனியே இறங்கலடா, நான் ரொம்ப உன்னை மிஸ் பண்ணேன்டா, ஐயோ என் பிள்ளை இழைச்சி போயிடுச்சு ஒரு வாரத்தில், ஐயோ என் பிள்ளைக்கு நாட்டுக்கோழி அடித்து வெடைக்கோழி அடித்து சமைச்சு கொடுக்கணுமே, என் பிள்ளை இழைச்சி போச்சு, இப்படி ஒல்லி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி கை காலெலாம் தடவுறாங்க. அந்த சைடு சுகா அம்மா, எடுவாட்ட பையல எப்படா வந்த நீ, உன்னெல்லாம் அடிக்காத செருப்பு வீட்டில் இருக்கக்கூடாதுடா, உனக்குலாம் எவ்வளோ துமுறு, உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் நீ வட்டுக்குள்ள ஓடுவ சொல்லாமல் கொள்ளாமல் அப்படின்னு சொல்லிட்டு வர ஜங்குக் அம்மா அப்படியே பின்னாடி நிற்க வச்சுட்டு, என்னடி நீ புள்ள வந்தது வராததுமா இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க, என் பிள்ளைய நீ அடிச்சிருவேன் என்ன, போடி என்கிட்ட ஃபஸ்ட்டு, உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காத, என் பிள்ளை இழைச்சி ஒரு வாரம் ஆச்சு ஒரு மாதிரி வந்திருக்கிறான், போடி என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு போக, நீ தாண்டி கெடுத்து வச்சிருக்கிற அவனை, விளங்குன மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஜங்குக்கு வாப்பா உனக்கு அம்மா சமைச்சு வச்சுருக்கேன் அப்படின்னோடனே, நீ அவனுக்கு எடுத்து வச்சுருக்கல அதே மாதிரி தான் அப்படின்னோடனே அவங்களும், ஜேகோப்பு வாடா போகலாம் அப்படின்னோடனே நம்ம ஜேகப்பும், போ வரேன் அப்படின்னு சொல்ல, வரியா வரலையா அப்படின்னோடனே நம்ம ஜங்குக்கு அங்கே வீடியோ கால் பேசிட்டு இருக்கான், ஜங்குக்கு வாடா சாப்பிட்டுட்டே பேசுகிறா வாடா கூப்பிட, நம்ம ஜங்குக்கு சிரிச்சிட்டு இதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறான். நம்ம ஜேகோப்பே ஜங்குக்கே கையை பிடிச்சி இழுத்து கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம ஜங்குக்கு ரோடை பார்ப்பானா, மேலே பார்ப்பானா, கீழே பார்ப்பானா, எதையும் பார்க்கல,
ஃபோனை மட்டும் பார்த்துட்டு ஈன்னு சிரிச்சிட்டு வீடியோ கால் பேசிகிட்டே போகிறான். இங்கே நம்ம சுகா வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா போய் குளிச்சுட்டு வா, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வான்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போயிட்டேன். கோழி அடிங்கடா அதை அடிங்கடான்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ளவங்களும் கூப்பிட்டு ஒரே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்களாம் கூப்பிட்டு அவங்களும் அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணுறாங்க. என் புள்ள வரதுக்குள்ளே 1 மணி நேரத்தில் எல்லாம் ரெடி பண்ணணும், டக்குன்னு இது பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் ஆகுது. இப்போது நம்ம சுகாவும் குளிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே மெதுவாக வரான். ரொம்ப டல்லாக இருக்கான். நம்ம ஜங்குக்கப்பா வாப்பா ராசா எப்பப்பா வந்தால் நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட்டி பிடிக்கிறாரு. நம்ம சுகாவும் நல்லா இருக்கேன்ப்பா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கப்பா நீ ஒரு வாரமாக இல்லை, உன் அம்மா தூங்க மாட்டேறா, எனக்கும் நிம்மதியான தூக்கம் இல்லை, நீ வீட்டில் இருந்தே பழகிட்டியா, நீ இல்லாமல் ரொம்ப உன்னை மிஸ் பண்ணப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவனும் சரிப்பா புரியுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்குறான். இப்போ சுகா அப்பா வராரு வீட்டுக்கு. என்னடா எப்படிரா இருக்க, இப்போ தான் ஆத்தாக்காரி சொன்னால் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, சுகா நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னோடனே சரி சரி சாப்பிட்றியா, சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம சுகாவும் போ உனக்கு தான் உன் புள்ள ஜங்குக்கு ஜெயகோப்பு அங்கே போயிட்டாங்களே போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நம்ம சுகா பார்த்துட்ருக்கான். இங்கே ஜங்குக்கு அப்பா வந்து சீக்கிரம் வாடி பிள்ளைக்கெல்லாம் எடுத்து வை அப்படின்னு சொல்லி சொல்ல அவங்களும் அந்த வந்துட்டேங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அப்படியே சும்மா நாட்டுக்கோழி குழம்பு நம்ம சுகாவுக்கு வந்துட்டு சோறை போட குழம்பு போட அப்படியே பயங்கரமாக இருக்குது. அப்படியே விருந்தெல்லாம் வந்துட்டு ஜங்குக்கு அப்பா பக்கத்தில் உட்கார வச்சு முதுக தடவி சாப்பிடுப்பா நல்லா சாப்பிடுப்பா உள்ளே இழைச்சி போயில வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு சுகாவுக்கு அப்படியே கண்ணே கலங்கிடுது. எவ்வளோ பாசமாக இருக்காங்க இவங்க என் மேலே. இவங்களை விட்டுட்டு நான் அந்த கண்ட்ரியில் போய் இருந்துட்டேனே, இல்லை ஜிமினை நம்ம இங்கே கூப்பிட்டு வந்துடணும். இதே மாதிரி ஜிமின் அம்மா அப்பாவும் ஜிமினை மிஸ் பண்ணுவாங்கள்ல, இல்லை நம்ம அவங்க அம்மா அப்பாவோட கூப்பிட்டு வந்துடணும். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இங்கே வர விருப்பமானு கேட்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம இப்படி பண்ணணும். இல்லை இனிமேல் பிரிஞ்சு இருக்கவே கூடாது, நம்ம ஃபேமிலியாக ஒன்றா சேர்ந்து தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா வந்து நினைக்க ஆரம்பிக்கிறான். இந்த சைடு ஜங்குக்கம்மா நல்லா சாப்பிடியான்னு சொல்லிட்டு சாப்பிட வைக்கிறாங்க. ஜங்குக்கு அப்பாவும் நல்லா சாப்பிட வைக்கிறாரு. இந்த சைடு இப்படி ஒரு நல்ல மொமெண்ட் போய்கிட்டு இருக்கா. இந்த சைடு ஜிமின் வந்துட்டு பயங்கரமாக மிஸ் பண்ணுறான். அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு, அப்படியே அழுகையாக வருது. சுகாவை ரொம்ப மிஸ் பண்ணுறான். இல்லை நம்ம இதை பழகி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நினச்சிக்கிறான். இந்த சைடு வந்துட்டு நம்ம ஜங்குக்கு ஜெயகோப்பு நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ப விட்டுட்ருக்காங்க. நம்ம சுகா அம்மாவும் என்னட்டே நீ சாப்பிட்டியா சாப்பிடலையா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்மகிட்டையும் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி டைமுக்கு சாப்பிடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கு அப்படியே வீடியோ கால் பேசிகிட்டே வரான். ஐயோ என் பிள்ளைய பாரு மந்திரிச்சு விட்ட கோழி கணக்காக வீடியோ கால் பேசிகிட்டே அலையுது. சரி ஓகே அவனுக்கு அது சந்தோஷத்தை தருதுன்னா பேசிக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுகா அம்மாவும் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜெயகோப்பு ஆளுக்கு அவன் ஆள்கிட்ட பேசுகிறீங்களா, நான் என்ன ஆள்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆள் மலர் பிள்ளையை பார்க்க அந்த சைடு அன்றைக்கி போயிடுறாரு அவர். இப்போ வந்துட்டு கொஞ்சம் நேரமும் ஆகுது. நம்ம சுகாவுக்கு வந்துட்டு நம்ம ஜிமின் தான் கால் பண்ணுறான். நம்ம ஜிமின் வந்துட்டு போயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம சுகா போயிட்டேன் பேபி அப்படின்னு சொல்ல நம்ம ஜிமின் வந்துட்டு ஏன் எனக்கு கால் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நம்ம சுகா வந்துட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறான். எல்லாம் ரெடி ஆகிட்டு மெதுவாக உன்கிட்ட பேசலான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம ஜிமினும் சரி ஓகே வா நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் வீடியோ கால் பண்ணி பேசுகிறாங்க. அவ்வளோதான். அடுத்து ஜங்குக்கு அப்புறம் இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சைடு ஜங்குக் கிட்ட வீடியோ கால் பேச, இன்னொரு சைடு நம்ம சுகா ஜிமின் கிட்ட பேச, இந்த மாதிரி வந்துட்டு இவங்க லவ் போக ஆரம்பிக்குது. 2 பேருமே அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஜேகோப் தான் ரொம்ப கொடுத்து வச்சவர். அவர் தான் நேராக ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு ஜாலியாக அலைகிறாரு. அவர் தான் உடம்புல எங்கேயோ மச்சம் இருக்குடாடே, இவன் தாண்டா என்ஜாய் பண்ணுறான்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கும் சுகாவும் எனி டைமும் சொல்லிட்டே இருக்காங்க. வீடியோ கால்லையே தான் இவங்க லைஃப் போய்கிட்டே இருக்குது. அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. இப்போ வந்து ரீஓப்பனிங் பண்ணிடுறாங்க. அங்கே நம்ம ஜிமினுக்கும் டேக்கும் ரீஓப்பனிங் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி இங்கே நம்ம சுகாக்கும் ஜங்குக்கும் ரீஓப்பனிங் பண்ணிடுறாங்க. இப்போ 2 பேருமே காலேஜுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அடிக்கடி பேச முடியலை, முன்ன மாதிரி பேச முடியலை. 2 பேருமே படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். 2 பேருமே காலையில் கிளாஸ்க்கு போனாங்கன்னா 2 பேருமே வந்துட்டு அவங்கவுங்க படிப்பை தான் பார்த்துட்ருக்காங்க. நம்ம டேயும் ஜிமினும் கிளாஸ்மேட்ஸ், அதே மாதிரி நம்ம சுகா ஜங்கு கிளாஸ்மேட்ஸ் அவங்கவுங்க ஸ்டடீஸை தான் பார்த்துட்ருக்காங்க. கரெக்டாக பிரேக் டைமில் வந்துட்டு விட்டே வைக்க மாட்டாங்க. நம்ம ஜங்குக் டேக்கிட்ட வீடியோ கால் பேச ஓடி வந்துடுவோம். அதே மாதிரி நம்ம யூன்மின் வீடியோ கால் பேசுவாங்க. இந்த மாதிரி தான் இவங்களுக்குள்ளே போய்கிட்டு இருக்கான. ஜெயகோப் தான் வாழ்றடா நீ தாண்டா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாக எனி டைமும் அந்த பிள்ளையோட நல்லா சுற்றுறது, சேர்ந்து தேட்டருக்கு போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு திருவிழா போகிறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக அவங்க லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த சைடு இதுக 2 பாவம் வீடியோ கால் தான் அப்படியே போய்கிட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி வந்துட்டு எப்பப்போ பிரேக் கிடைக்குதோ அப்போ தான் வீடியோ கால் பேச முடியும். படிக்கிற டைமில் 2 பேராலையுமே பேச முடியாது. படிக்கிறப்ப கூட வீடியோ காலில் வச்சுட்டு 2 பேருமே வந்துட்டு படிச்சுட்ருக்காங்க.
இவன் இந்த சைடு படிப்பான், அவன் இந்த சைடு படிப்பான், அந்த மாதிரி தான் படிச்சுட்ருக்காங்க. அப்படி தான் 2 பேருக்குமே போய்க்கிட்டே இருக்குது. இப்படியே நாட்களும் போய்க்கிட்டே இருக்குது. அப்படியே ஒரு 2-3 மாதங்களும் ஆகுது. அப்படியே இந்த கால்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டச் இல்லாமல் போகுது. அப்படியே ஒரு 5-6 மாதம் ஆகுது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டச் இல்லாமல் போகுது. ஏன்னா 2 பேருமே படிப்பில் பயங்கரமாக கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சைடு ஜங்குக்கும் சுகாவும் ஸ்போர்ட்ஸில் வேறு இருப்பாங்களா. ஸோ ஸ்போர்ட்ஸ் ப்ளஸ் படிப்பு, அவங்க வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வேறு பயங்கரமாக வந்து அவங்க வந்து இதில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஆகணும். ஸோ அவங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக காலேஜ்லேயே போகுது. அப்பப்போ மட்டும்தான் இப்போ பேசுகிறாங்க. அப்பப்போனா இந்த மாதிரி நைட்டு காலேஜ் முடிஞ்சு வந்தால் பேசுகிறது, எப்போயாச்சும் லஞ்ச் பிரேக்கில் பேசுகிறது, இந்த மாதிரி தான் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே வந்துட்டு ஒரு 7-8 மாதமும் ஆகுது. 2 பேருமே 2 பேரோடையுமே வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியலை. ஏன்னா அவங்களுமே பிஸி ஆகிடுறாங்க ஸ்டடீஸில். நம்ம ஜிமினும் டேயுமே பிஸி ஆகிடுறாங்க. இந்த சைடு நம்ம சுகா ஜங்குக்கு வந்து பயங்கரமாக பிஸி ஆகிடுறாங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வேறவா, சொல்லவா செய்யணும், அந்த மாதிரி ஆகிடுது. இப்போ அப்படியே வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் நாட்களும் போக இப்போ நம்ம டே வந்துட்டு ஜங்குக்கு கால் பண்ணுறான். நம்ம ஜங்குக்கு எடுக்கவே முடியலை. அந்த மாதிரி ஆகிடுது. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ப்ராஜெக்ட் ஒர்க் அந்த மாதிரி அப்படி இப்படின்னு போய்கிட்டு இருக்கதால நம்ம ஜங்குக்கு வந்துட்டு கைடு கிட்ட மார்க் வாங்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. அதனால் வந்துட்டு நம்ம ஜங்குக்கால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை. சேம் நம்ம சுகாக்கும் அப்படி தான். அதனால் வந்து அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அப்சர்வேஷனல் ட்ரைனிங்லாம் ஒரு ஒன்ஸ் அப்பான டைம் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து அவங்க இன்டர்ன்ஷிப் பண்ணணும், இந்த மாதிரி வந்து அவங்க ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் எடுத்து போய்கிட்டு இருக்கதால இவங்களால் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியலை. மொபைல் சைடே இவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்துட்டு காலேஜுக்கு போக பிபிடி ப்ரெசன்டேஷன் பண்ண, அந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஒர்க்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்களுக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அப்போனா தான் வந்து இவங்க பாஸ் ஆக முடியும். இந்த மாதிரி ரொம்ப சின்சியராக படிப்பில் இறங்கிடுறாங்க நம்ம ஜங்குக்கும் சுகாவும். இந்த சைடு நம்ம ஜிமினும் டேயும் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன இது ஜங்குக் மாமா பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு. நம்ம ஜிமினுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சுகா மாமா பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு. 2 பேருமே 2 பேர்கிட்ட தான் ஷேர் பண்ணிவிட்டு ரொம்ப சேடாக இருக்காங்க. என்ன இது இவங்க 2 பேருமே இவ்வளோ பிஸி ஆகிட்டாங்களேன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி புலம்பிக்கிறாங்க. பாவம் அவங்க 2 பேருமே ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸாக தான் இப்போ 2 பேருமே நம்ம டேயும் ஜிமினும் சேர்ந்து தூங்குறது, அதுக்கப்புறம் வந்துட்டு சேர்ந்து காலேஜுக்கு போகிறது வரது, இந்த மாதிரி சாப்பிட போகிறது எல்லாமே இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இது பண்ணுறாங்க. ஸோ அப்போ போல் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிப்பாங்கள்ல. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம டே வந்துட்டு ஜங்குக்கோட நடந்த ஹாப்பியான மூமெண்ட்ஸ், இந்த ஸ்வீட்டான மெமரிஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம ஜிமின் வந்து சுகாவோட நடந்த ஸ்வீட்டான மெமரிஸ் மூமெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி வந்துட்டு 2 பேருமே மாற்றி மாற்றி ஷேர் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ளே இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. அப்படியே ஃபேமிலியை நினைக்கிறது, ஃபேமிலியை பற்றி பேசுகிறது, இந்த மாதிரி தான். ஆனால் ஜிமினும் டேயும் வந்துட்டு கரெக்டாக ஜங்குக் அம்மா அப்பாட்ட பேசிடுவாங்க, சுகா அம்மா அப்பாட்ட பேசிடுவாங்க, ஜேயோப் கிட்ட பேசிடுவாங்க, மலர் பிளேட்டை கூட பேசிடுவாங்க. பட் இவங்க 2 பேரை தான் இவங்களால் பிடிக்கவே முடியலை. ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வந்துட்டு இவங்களுக்குள்ளே போய்கிட்டே இருக்கு. ஒரு வழியாக வந்துட்டு ப்ராஜெக்ட் ஒர்க்கும் முடியுது. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வேறவா, ப்ராஜெக்ட் ஒர்க்கும் முடிஞ்சிருது. அப்படியே செமஸ்டரும் முடிஞ்சிருது. இப்போ தான் வந்துட்டு நம்ம ஜங்குக்கும் சுகாவுக்கும் நிம்மதியாக இருக்குது. சரி, ஓகே, இந்த எபிசோட் நான் இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன்.